நம பார்வதீவதை அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறையாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நாயின்னு சொன்னாலே நன்றியுடையது, எஜமானனை அடையாளம் கண்டுகொள்ளும், ஒருபோதும் தன் எஜமானனுக்கு எதிராக செல்லாது, வினை முதலை அறிந்து கொள்ளும். அதாவது ஒருத்தர் அந்த நாயை கல்லால் அடிக்கிறாங்கன்னா அந்த கல்லை போய் கடிக்காது, யார் அந்த கல்லை விட்டு எரிஞ்சாங்களோ அவங்கள போய் கடிக்க போகும். இது போல பல தகவல்களை நம்முடைய 160வது பதிவில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தரை திட்டும் போது நாயேன்னு தான் திட்டுறோம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ இல்லை இந்த உலகத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தையோ செய்யும் போது இயல்பாகவே நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துடுது. பொதுவாக எல்லாரையும் அப்படி திட்டினாலும் அந்த சொல்லுக்கு உரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அந்த இழிவான செயல்களை செய்யும் ஐவர் அதற்கு ஒப்பானவங்கன்னு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான காரியாசான் பாடிய சிறு பஞ்சமூலம் நமக்கு தெரிவிக்குது. மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்ட கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி ஆகிய 5 வேர்கள் நம்ம உடலுக்கு வந்த நோயை தீர்க்கிறது போல இந்த நூல்ல அஞ்சஞ்சாக சொல்லப்பட்ட செய்திகள் அடங்கிய பாடல்கள் உயிர்க்கு நல்வழியை காட்டி பிறவி நோயை நீக்கும் நல்லொழுக்க நெறியை நமக்கு காட்டுது. அதில் ஒரு பாடல், நானிலனாய் நன்கு நல்லாதானாய் பெரியார் பேணிலனாய் பிறர் சேவகனாய் ஏனில் பொருந்திய பூன்முலையார் சேரி கைத்தில்லான் பருத்தி பகர்வுளி நாய். இந்த பாட்டில் 1 நான் இல்லாதவன், நாணம் இல்லாதவன் நாய்க்கு நிகரானவன். 2 நன்கு நல்லாதான் நாய், நல்ல விஷயங்களோடு தன்னை தொடர்படுத்திக் கொள்ளாதவன் நாய். 3வது பெரியார் பேணிலன் நாய், தாய் தந்தையர் அறிவு தவம் முதலியவற்ற பெரியவர்களை மதிக்காதவங்க நாய். 4 பிறர் சேவகன் நாய், பிறருடைய பணியாளனாய் இருந்து வாழ்பவன் நாய். 5 ஏனில் பூன் பொருந்திய முலையார் சேரி, உயர்வு இல்லாத பூன் பொருந்திய நகைகளை அணிஞ்ச பரத்தையர், அதாவது பணத்துக்காக ஆசை வார்த்தை கூறி மயக்கும் பெண்கள், அவங்க இருக்கக்கூடிய அந்த சேரியில கையில ஒருத்தன் காசு இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சான்னா அவனை யாராவது மதிப்பாங்களா? அவனை நாய்க்கு நிகராகத்தான் கருதுவாங்க. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா? பருத்தி பகர் உளி நாய், பருத்தி விலை கூறும் இடத்துல நிற்கிற நாய்க்கு ஒப்பானவங்கன்னு சொல்றாரு. சரி, இப்போ ஒன்னொன்னா பார்ப்போமா? முதலாவது நாணம் இல்லாதவன் நாய்ங்கிறார். ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல, நாணுடைமை மாந்தர் சிறப்புங்கிறார். நாணமுடைமை அதிகாரத்துல, அதாவது உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, மற்ற செல்வ செழிப்பெல்லாம் எல்லாருக்கும் அடிப்படை தேவை. அதுல விலை உயர்ந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க, விலை உயர்ந்த நகைகளை ஆடைகளை அணிஞ்சுக்கிறாங்க, பெரிய வீடு பங்களா கார் வசதியில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருப்பதனால ஒருத்தருக்கு பெரிய சிறப்பு ஏற்படாது. ஒருத்தர் அவருக்கு நாணமுடைமை தான் சிறப்பை உண்டாக்குங்கிறார். அதாவது இந்த உலகத்துல பிறர் பார்த்து பழிக்கத்தக்க ஒரு செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்யாதவங்க, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நாணமுடைமை தான் அவருக்கு சிறப்பை தருமே ஒழிய சத்தான உணவுகளை சாப்பிட்றாங்கன்னோ, உடம்பு வலிமை பெற்று இருக்காங்கன்னோ, இல்ல விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை போட்டுட்டு மிடுக்கா தெரியுறாங்கன்னோ, இல்ல பெரிய பணக்காரங்களோ தன்னை காட்டிக்கிறாங்க, இதெல்லாம் சிறப்பாகாது. இதெல்லாம் எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள். அடிப்படையா என்ன வேணுமோ அது இருந்தாலே போதுங்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா மனம் போனபடி வாழ்வாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அதை செய்வாங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு தெய்வ புலவர். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு பேதமை அதிகாரத்திலையும் சொல்றாரு. அதாவது உலகத்துல பிறர் பார்த்து பழித்து சொல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது, அதுக்கு பயப்படணுங்கிறார். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம்ங்கிறார். இன்னும் ஒரு படி போய் நாணம் இல்லாம வாழக்கூடிய ஒருத்தன் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை போன்றவங்கிறார். அவனுக்கு உயிர் இருந்தும் அவன் ஜடம்தான்ட்டார். நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை, நானால் உயிர் மருட்டி அற்றுனார். அடுத்து 2வது நன்கு நல்லாதான் நாயினார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை கேட்கணும். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், அதெல்லாம் பொருட்டு இல்லை. எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கேட்டு நம்ம அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா நமக்கு அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குங்கிறார். இதைத்தான் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னு கேள்வி அதிகாரத்துல நமக்கு அறிவுறுத்துகிறார். எவ்வளவு சிறிய செயலாக இருந்த போதும் அதை கேட்டு அதன்படி நடக்கணும், அது அந்த அளவுக்கு கேட்பவர்களுக்கு தவறாது கண்டிப்பாக ஒரு பெருமையை தருங்கிறார். அப்படி நல்ல விஷயங்களை கேட்டு நடக்காம வீணான விஷயங்கள்ல மனதை செலுத்துபவர்கள்
இழிவானவர்கள், அவர்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள்ங்கிறார். மூன்றாவது பெரியார் பேணிலன் நாய். பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்துல அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல்ங்கிறார். அதாவது பெரியார்கள், வயதில் பெரியார்கள் நம்முடைய தாய் தந்தை, அறிவில் பெரியார்கள் நம்முடைய குருமார்கள், ஒழுக்கத்தில் பெரியார்கள் அடியார்கள். அப்போ இவர்களையெல்லாம் பணிந்து போற்றி அவர்களை நமக்கு சொந்தக்காரங்களா ஆக்கிக்கணும், அவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த சேவைகளை செய்யணுங்கிறார். இதுதான் உலகத்துல அரிதான விஷயங்களில் எல்லாம் மிக அரிதானதுன்னு சொல்றார். அப்படி செய்யாம இருக்கிறவங்க இழிவான நாய்க்கு ஒப்பானவர்கள்ங்கிறார். நாலாவது பிறர் சேவகன் நாய். அதாவது அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறவங்கள நாய்ங்கிறார். இன்றைய கால சூழல்ல எல்லாருமே யாருக்கிட்டையாவது வேலை பார்த்து தான் ஆகணும். அப்போ ஒரு முதலாளி இருக்காரு, அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை பற்றி இங்க பேசல. சரி, அவர் முதலாளியாகவே இருக்கிறார். ஒருத்தர் ஒரு மளிகை கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கீழே ஒரு 5-6 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 5-6 பேருக்கு வேணா அவர் முதலாளியா இருக்கலாம். ஆனா அவர் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் அவர் சேவகனாக இருந்தா தான் அந்த கடையை சிறப்பா நடத்த முடியும், அவர் அதுல லாபம் பார்க்க முடியும், பேரு புகழ் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ இதை பற்றி எல்லாம் சொல்ல வரல. கேவலம் பணம் பதவி அந்தஸ்து இதுக்காக பிறரை காலை பிடித்து ஒரு வாழ்க்கை நடத்துறாங்களே அவங்கள தான் நாய்க்கு ஒப்பானவர்கள் சொல்றார். அதாவது எல்லாம் தரவல்ல இறைவனும் நம்முடைய குருநாதரும் அடியார் பெருமக்களும் இருக்கும்போது அவர்களுக்கு சேவை செய்யாம இப்படி வீணா போனவங்களுக்கு போய் சேவை பண்றீங்களே. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு திருத்தோள் நோக்கத்துல மணிக்க வாசகர் அருளி செய்கிறார். அதாவது எத்தனையோ காலமா யார் யாரையோ போய் அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய சேவகம் பண்ணிட்டேன், எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவன் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் தரப்போறாருன்னு தெரிஞ்சு அவரை பணிந்து அவருக்கு சேவகம் செய்யாமல் விட்டனேன்னு வருத்தப்படுறார். இன்னும் ஒரு படி மேல போய் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடர் கிடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மெய்யுறவில்லையேன்னு அம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் பதிகத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு அருளி செய்கிறார். அதாவது இந்த உலகத்துல நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நிறைய பேர் ஆசை வார்த்தை காட்டுவாங்க, நம்மளை மயக்குவாங்க, அவர்களுக்கு உடன்படுமாறு நம்மை ஆக்கி கொள்வாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்களை பணிஞ்சு இவங்களுக்கு சேவகம் பண்றதுனால நமக்கு பணம் பதவி அந்தஸ்து கிடைக்கும்லாம் இவங்களை போய் சேர்ந்தா அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிட்டு காலம் முடிஞ்சோடனே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அப்படிப்பட்டவர்களை போய் பாடி அவர்களை பணிந்து அவங்க கால கையை பிடிச்சி ஒரு பலனை எதிர்பார்க்காத. எல்லாம் தரக்கூடிய சிவபெருமான் இருக்காரு, அவரு ஏதோ முக்தி இன்பம் அது பின்னாடி கிடைக்கும்னு சொல்றீங்களே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இம்மையே தரும் சோறும் கூரையும்னார். இந்த உலகத்துல வாழும் போதே நமக்கு அடிப்படை தேவையான உணவு உடை உறைவிடம் இன்னும் என்னென்ன உண்டோ அதுல என்னென்ன சிறப்போ அது எல்லாத்தையும் தர்றதோட நிறைவாக மேலான முக்தி இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவன் இருக்கும்போது அவரை போய் பணிந்து பாடாம இந்த வீணான பொய்யான மனிதர்களை போய் பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் சேவகன் நாயின்னு சொன்னார். நிறைவாக ஏனில் பூன் பொருந்திய முலையார் சேரி கைத்திலான் நாயினார். அதாவது உண்மையான அன்பு இல்லாம வெறும் பணத்துக்காக மட்டுமே ஆசை வார்த்தை காட்டி மயக்கம் ஒழுக்கக்கேடான செயல்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு ஒருத்தன் போறதே பெரிய தவறு. அதுல அவன் கையில பணம் இல்லாம போனான்னா அவனுடைய நிலை என்னவாக இருக்கும்? பருத்தி விலை பேசும் சந்தையில ஒரு நாய் நுழைந்ததை போலங்கிறார். நாய்க்கு அந்த பருத்தியினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அதோட மட்டும் இல்லாம சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு நீயே வந்தேன்னு சொல்லி அதை கல்லால் அடித்து துரத்துவார்கள். அதே போலத்தான் இப்படிப்பட்ட தவறான செயல்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு ஒருத்தன் போறதுனால அவனும் அடித்து துரத்தப்படுவான் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒருவர் நமக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய துரோகத்தையோ வாழ முடியாத அளவுக்கு இடைஞ்சலையோ செஞ்சாலும் கூட அவர்களை நாம நாயின்னு திட்டக்கூடாது. அப்படி செய்தா அது நமக்கு ஒரு வினையாகி பிறவிக்கு ஏதுவாகும். திட்டது மட்டும் இல்லை, மனதால கூட திட்டணும்னு நினைக்க கூடாது. சரி, இதை பத்தி நினைக்கவே கூடாதுங்கும் போது எதுக்கு இவ்வளத்தையும் சொன்னீங்கன்னு கேட்டா இந்த 5 கருத்துக்குள்ள நாம ஒருத்தராக ஆகிவிடக்கூடாது. அப்படி ஆனோம்னா நம்மையும் பிறர் இது போல பழித்து சொல்ல நேரிடும் என்பதை நமக்கு அறிவுறுத்துறதுக்காகத்தான் இந்த பாடலை அவர் இயற்றியிருக்கிறார். நாமும் நல்லொழுக்கங்களை வளர்த்து கொண்டு பிறர் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் திட்டாத ஒரு நிலைக்கு வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ குருவருடும் திருவருடும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிட்டம்பலம். நம பார்வதீவதை ஹர ஹர மகாதேவ.